சோலோ லெவலிங் தக்காளி தாறுமாறான ஒரு சீரியஸை தமிழ் டப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உங்களை எத்தனை பேர் சோலோ லெவலிங்க தமிழ் டப்பில் பார்த்துட்டீங்க? எத்தனை பேர் பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அப்படி பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பார்த்துருங்க. தரமான ஒரு அனிமே சீரிஸ். இந்த அனிமே சீரிஸோட ஸ்டோரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சோலோ லெவலிங் மேல நிறைய போர்ட்டல்ஸ் இருக்கு. இந்த போர்ட்டல் வழியா டிஃப்ரெண்ட் டிமென்ஷனுக்கு போக முடியும். ஆனால் அந்த டிமென்ஷனில் மனுஷங்களுக்கு பதிலாக மான்ஸ்டர்ஸ் தான் இருப்பாங்க. அந்த மான்ஸ்டர்ஸை மனுஷங்களால கில் பண்ண முடியாது, ஹண்டர்ஸ்னால தான் கில் பண்ண முடியும். அப்படியாப்பட்ட ஒரு ஹண்டர் தான் நம்ம ஹீரோ சங் ஜின்வோ. ஆனால் இந்த ஹண்டர்ஸ்லேயே அவங்களோட பவர்ஸை பொறுத்து தான் ரேங்கும் மாறும். இப்படி எஸ் ரேங்க்ல இருந்து இ ரேங்க் வரைக்கும் இருக்கிற ஹண்டர்ஸ் இருக்காங்க. ஆனா அதுல இ ரேங்கை விட ரொம்பவே மோசமான ஒரு ஹண்டர் தான் நம்ம ஹீரோ ஜின்வோ. அப்படி நம்ம ஜின்வோ டி ரேங்க் மிஷனுக்கு போய் எஸ் ரேங்க் பாஸ் கிட்ட மாட்டிக்கிறான். அப்படி அந்த எஸ் ரேங்க் பாஸ் இவனை கில் பண்ணதுக்காண்டி வரும்போது நம்ம ஜின்வோக்கு ஒரு நோட்டிபிகேஷன் தெரியுது, எஸ் ஆர் நோ அப்படின்னு. அது எல்லாமே எஸ் செலக்ட் பண்றான். பார்த்தா எந்த ஒரு டேமேஜுமே இல்லாம திரும்ப உயிரோட வந்துடுறான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஜின்வோக்கு நோட்டிபிகேஷன்ல இருந்து நிறைய டாஸ்க் வருது. அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்றது மூலியமா அவனுக்கு ஸ்ட்ரென்த், ஸ்டாமினா லெவல் இப்படின்னு சொல்லி இன்க்ரீஸ் ஆகும், ஒரு கேம் மாதிரி.